கை நீட்டினேன். அவங்க நான் கை நீட்டினதை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் வந்தேன். ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு ஓகே ஓப்பனிங் இருக்குது, சரி ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். ஆனால் அதை முடிச்சுட்டு கடகடன்னு எனக்கு முன்னாடி அவங்க அங்கே போயிட்டு அங்கேயே அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. சிசர் எடுத்து கடகடன்னு அவங்களே வந்து செகண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. ஆமாம், வெளியே வந்தது என்னவோ நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஆனால் அவங்க கடகடன்னு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு அவங்க கார் ஏறி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேரும் அவ்வளோதான். அவங்க கார் நின்ன உடனே பேக்கில் போய் நாங்கள் நின்னோம். அவங்க இறங்கி போன பிறகு நான் போன பிறகு அங்கே சொன்னாங்க இவங்க சாரி மேடம் தப்பாக நடந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலி அவங்க வரலன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டாங்க. இது நடக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இருந்தும் சொன்னாங்க. அப்போ நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது இல்லையா. பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இது உண்ணும்பொழுது 1008 தடங்கள் வரதான் செய்யும். நம்ம அது ஒரு பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறக்கும் அவங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. சிசர் எடுத்துன்னு போய் கடகடன்னு அவங்களே கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேண்டலை ஏற்றிட்டு கிண்டலாக நவோ என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த விதம் கிண்டலா? ஆமாம். அப்போது அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு ப்ரோட்டோகால் தெரியல, அவங்களுக்கு ப்ரோட்டோகால் தெரியல. இந்த மாதிரி மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் தான் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ரோட்டோகால் எனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல.